ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் இன்றைக்கி முட்டையை வச்சு வித்தியாசமாக ஒரு மட்டன் சிக்கன் அந்த ஸ்டைலில் பொரியல் பண்ண போகிறோம். இதுக்கு நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வானலில் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்ல பெரிய வெங்காயமாக 2 நல்லா நைஸாக சாப் பண்ணி அதை வச்சுக்குவோம். இப்போ சோம்பு பொடி எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்ல மணம் வந்தோடனே இந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறணும். வேணும்னா துளி உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா அடிக்கனமான ஒரு வானலில் செய்யுங்க. அப்போ தான் சிம்மில் வச்சுட்டு செய்யும்போது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நல்ல வெங்காயம் வதங்கி வருது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம தக்காளி, ஒரு நல்ல பெரிய தக்காளி சாப் பண்ணது, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா கரைகிற அளவுக்கு வதக்கி விட்டுறணும். நம்ம வெங்காயம் தக்காளி 2ம் சேர்ந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு மட்டன் சிக்கன் டைப்பான ஸ்மெல்லை கொடுக்கும். இப்போ நம்ம முட்டையை ஒரு பவுலில் உடைச்சி ஊற்றி வச்சுக்கிட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த ஓடு ஏதாவது வந்துடும். அதனால் நம்ம அப்படி ஒரு பவுலில் வச்சுட்டு அப்புறம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி. அதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அரை ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா. நீங்கள் மிளகாய் பொடி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா போட்டோன்னே அந்த எண்ணெயெல்லாம் மசாலா இழுத்துடும். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது உப்பு சரியாக இருக்கான்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், முட்டை உடைச்சது வச்சுருக்கேன். இப்போ இதில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சோண்டு சேர்த்துட்டு போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் தேவைப்பட்ட அளவு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா முட்டையை சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு முட்டையை அதில் சேர்த்துடலாம். நல்லா நிதானமாக கிளறி விடுங்க. சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை. கொஞ்சம் விட்டு விட்டு 1 நிமிஷம் விட்டு விட்டு கிளறலாம். மஞ்சக்கருவை லைட்டாக தட்டி விட்டு அப்படியே சேர்த்து எண்ணெய் சட்டியில் பக்கத்துலலாம் ஒட்டாமல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அடியெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா திருப்பி கிளறி விடலாம். உங்களுக்கு நல்ல சின்னதாக வேணும்னா கொஞ்சம் நல்லா கிளறிக்கலாம். இல்லை பெரிய பெரிய பீஸாக வேணும்னா கொஞ்சம் விட்டு விட்டு கிளறலாம். ஓரமெல்லாம் ஒட்டாமல் நல்லா எல்லாம் சேர்த்து கிளறி விடுங்க. முட்டை நல்லா வெந்து வரும்போது வானலில் ஒட்டாத ஒரு பதம் வரும். ஓரளவு ரெடி ஆகிடுச்சு முட்டை. இப்போ நம்ம இதில் அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், ஜீரணமாகும் ஈஸியாக. உங்களுக்கு மிளகு பொடி கூட வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். நல்ல காரசாரமாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒட்டாமல் வருது பாருங்கள் வானலில். இந்த பதம் தான் கரெக்டான பதம். நம்மளுடைய முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கொத்தமல்லி தலையை தாராளமாக தூவிடலாம். இதில் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கலந்து விட்டு
பரிமாறலாம். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வேணால். இது வந்து ஒரு 3 பேருக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும். சுவையான முட்டை பொரியல் மட்டன் சிக்கன் ஸ்டைலில் ரெடி.